ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கவலைப்படுவோம், துன்பப்படுவோம், புலம்புவோம், அழுவோம், சோகமாக இருப்போம். சம்டைம்ஸ் கடவுள் மீது நம்ம ரொம்ப ரொம்ப கோவப்படுவோம். எனக்கு தேடி தேடி பிரச்சனையை கொடுக்குறியே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவப்படுவோம். இதை பொதுவாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்மளோட பிரச்சனையை தொலைநோக்கு பார்வையாக நம்ம பார்த்தோன்னா, 2 விஷயங்களுக்காக நம்மளை தயார்படுத்துறான்னு வச்சுப்போமே. முதல் விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுக்குறாருன்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க போறாரு. 2வது என்னன்னா, இந்த பிரச்சனையை வைத்து நம்மை ஏதோ ஒரு விஷயத்துக்காக தயார்படுத்துகிறார் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ இந்த 2 விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அந்த பிரச்சனை நமக்கு பிரச்சனையா தெரியாது, சேலஞ்சா தெரியும். ஸோ அந்த சேலஞ்சா தெரியும் போது, ஒரு டாஸ்கா தெரியும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் அது தீர்வை கண்டுபிடிச்சிடுவோம். அதே மாதிரி தான் இதை ஒரு சேலஞ்சா தெரியும் போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் அந்த பிரச்சனைக்கு நாமளே தீர்வை கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ கடவுள் நம்மை வைத்தே நம்மளுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடித்தார் என்றால் அதுதான் அவர் நம்மீது வைத்த நம்பிக்கை. சம்டைம்ஸ் நம்மளோட பிரச்சனைக்கு நாம தீர்வு கண்டுபிடிக்க முடியாது, ஆனா யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுள் மாதிரி காப்பாத்திட்டாரு, தக்க சமயத்துல எனக்கு தூக்கி விட்டார். என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நபர் அவர், கடவுள் மாதிரி. என்னோட குடும்பத்துக்கே அவர் தான் கடவுள். அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஸோ யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு அந்த பிரச்சனை தீர்ந்தால் என்றால் அதுதான் நாம் கடவுள் மீது வைத்த பக்தி. சியர்ஸ்.